ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்த பொழுது சிலவைகள் வழியருகே விழுந்தது, சிலவைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சிலவைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அவைகள் 30, 60, 100 விளைந்து பலன் கொடுத்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே எங்களோடு இருக்கிறபடியினால் தான் நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு இந்த இடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவன் வரப்போகிறார், சொன்னபடி செய்வார். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேலர்களுக்கு இந்த பண்டிகையை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் அறுவடை செய்து தேசத்தை தேவனுக்கென்று அறுவடை செய்கிற நாட்கள் வந்தாயிற்று. திருச்சபையை பலப்படுத்தி நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைந்து ஜூதேயா, சமாரியா, ஜூத தேசம், அதாவது உலகத்தின் கடைசி பரியந்தமும் சென்று அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடையின் எஜமானனை நோக்கி அறுவடைக்கான ஜனங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன தேவன், நீங்கள் வெட்டின அந்த அறுவடை என் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பெருமழையாய் சரிந்த அந்த அபிஷேக வல்லமையினால் பலனடைந்த தேவ ஜனங்கள் தாங்கள் வெட்டிய அறுவடைகளை கர்த்தருக்கு முன்பாய் கொண்டு வந்து காண்பிக்க ஆசாரியன் உதவி செய்தார். அங்கே இருந்த ஆசாரியன் அவருடைய கரங்களில் இருந்து கட்டுக்களை வேண்டி அசைவாடினார். உங்களை அழைத்த தெய்வம் உங்கள் கரங்களிலே நீங்கள் அறுவடை செய்த ஜனங்களை அசைவாட்டிலே காண விரும்புகிறார். தேவன் எங்களை அழைத்த நோக்கம் அறுவடைக்காக. தேவன் இந்த உலகத்தை பார்த்து சொன்னார், இந்த பூமி அறுவடைக்கான நிலம், இந்த பூமி விளைந்திருக்கிறது. உங்கள் முகத்தை அண்ணாந்து பாருங்கள், விளைந்து போயிருக்கிறது. பெருமழையின் இரைச்சலோ கேட்கிறது. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். On the day of Pentecost, பேதுரு 12 ஒருமனப்பட்டவனாய் எழுந்திருந்தான். எழுந்திருந்து அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அந்த பிரசங்கத்தினை கேட்டுக் கொண்டிருந்த யூத மக்கள், வெவ்வேறு தேசங்களிலே இருந்து வந்திருந்த வெவ்வேறு பாஷைகளை பேசுகிற யூதர்கள், இது என்னமோ தேவனுடைய மகிமையை எங்களுடைய பாஷையிலே பேச கேட்கிறோமே என்று வியந்தார்கள். ஒருவர் அரபிக் லாங்குவேஜிலே பேசினார், ஒருவர் அவர்கள் வந்திருந்த தேசங்களுக்குரிய பாஷையிலே பேசினார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் பேதுரு மீன் பிடிக்க சென்று
எல்லா சீசர்களையும் கொண்டு போய் மீன் பிடிக்க வைத்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தரம் கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் அறிவீர். பயத்திலே இருந்தார்கள், பலமற்றிருந்தார்கள், செய்வதறியாது என்னவென்று இருந்தார்கள். ஆனா அந்த இயேசு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் வாக்குத்தத்தம் சொன்ன அந்த ஆவியின் பெருமழை, விளைச்சலை உண்டாக்கும் அந்த மழை பெய்ய ஆரம்பித்தது. திருவசனத்தின் விதைகள் விதைக்கப்படும் இடங்கள் எல்லாம் தேவாவியானவர் அசைவாடினார். பெந்தெகோஸ்தே நாள் கதிரை அறுவடை செய்து அதை சமைத்து போஜன பலியாக தேவனுக்கு செலுத்துகிற நாள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவிடத்திலே வந்து கேட்டார், எங்களுக்கு சாப்பிடுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, போஜனம் வாட வேண்டுவதற்கு போயிருந்தார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய போஜனம் ஆத்துமாக்களே, என்னை திருப்தி செய்யக்கூடியது, அறுவடையினால் வருகிற விளைச்சலினால் வருகிற மறுரூபம் அடைந்த பிரயோஜனம் உள்ள ஜனங்களே. பிரியமானவர்களே, தேவன் எங்களுடைய கைகளில் இருக்கிற கட்டை பார்க்க விரும்புகிறார், அறுவடையை பார்க்க விரும்புகிறார். அதை ஆசாரியன் எடுத்து அசைவாட்டும் பலியாக செலுத்தினார். இதை நித்திய கட்டளையாக செய்வீர்களாக என்று தேவன் சொன்னார். அன்று தேவன் இதை அவர்களுக்கு சொல்லி இருந்தும் இதற்கு பின்னாக இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் இந்த உலகத்தை பார்க்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அங்கே அறுவடைக்காக, அந்த அறுவடையை எங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழை, அபிஷேகம், அந்த வல்லமை எங்களிடத்திலே இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் ஒரு பிரயோஜனமற்றவர்களாயிருப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாய் பேசினார். உவமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசைகள் அவரிடத்திலே வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் இயேசு பல உவமைகளை சொன்னார். ஒருவன் விதைத்தான், விளைந்தது, அறுவடை செய்தான், 30, 60, 100 மாறிற்று. ஒருவன் களைகளை விதைத்தான், அதனால் அந்த நிலம் களைகளால் நிறைந்திருந்தது. இந்த உலகத்தில் COVID-19 பல பிரைம் மினிஸ்டர்ஸ், UN ஜனாதிபதிகள், பல டாக்டர்கள், மேதைகள், படித்தவர்கள், தேவனை அறியாதவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிசாசின் சத்தத்தையும் தேவனுடைய சத்துவத்தையும் மறுதலிக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது.
they sow the evil seeds. Abortion, LGBTQ, எப்படியும் வாழலாம். The postmodern world is saying there is no truth in anything. There is nothing truth. So, everything is truth. Anybody can take anything and be happy. Whatever that makes him happy is the truth. A new definition. ஆனா ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சீசைகள் அவரிடத்திலே வந்து இந்த மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இந்த உலகம் நல்ல விதை, இந்த உலகம் நல்ல விதை ராஜ்யத்தினுடைய புத்திரர். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு காலத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆகியால் களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே இருக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தின் சூரியனைப் போல பிரகாசிப்பார். இந்த உலகம் ஒரு நிலம். இந்த உலகத்திலே வாழ்கிற நல்ல விதை ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். அவர்கள் விதைக்கிற அவர்களுடைய விளைச்சல்கள் இந்த உலகத்திலே நல்ல விதைகளை, அவருடைய ஆண்டவருடைய போதனைகள், அந்த விதைகள் இந்த உலகத்திலே விழுந்து நற்கனிகளை கொடுக்கிற நல்ல விருட்சங்களாக, மரங்களாக நாங்கள் வளர வேண்டும். தேவன் எங்களை விதைக்க சொல்லுகிறார். அந்த விதைகள் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். அவர்கள் இந்த உலகத்தை விளைந்து இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்திலே விதைக்கும்படியாக பெந்தெகோஸ்தே நாளிலே வந்து இறங்கிய பரிசுத்த ஆவியான தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த உலகம் விதைக்கிற விதை தேவன் இல்லை, கூர்ப்புத்தான். மனிதன் குரங்கில் இருந்து வந்தான். ஆகவே நாங்கள் தேவன் இல்லை, தேவன் ஒருவர் இல்லை என்ற மேதைகள், ப்ரொஃபசர்ஸ், சாத்தானின் விதையை விதைக்கிறது. அதனால் ஏராளமான ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு, எத்தனையோ வாலிபர்கள் இடரல் அடைந்து பிசாசினுடைய புத்திரர்களாக வளர்ந்து தேவனை மறுதலிக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே இந்த COVID-19 ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாத வருத்தத்திலே மக்கள் மடிகிறார்கள்.
மருந்து எடுத்தவனும் மரிக்கிறான், மருந்து எடுக்காதவனும் மரிக்கிறான். ஆனால் தேவன் பூமியை அசைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள், இந்த பொல்லாத சந்ததி, சாத்தானுடைய விதைகள், சத்தியமற்ற காரியங்கள் ஜனங்களை அதைரியப்படுத்தி, பயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தில் இருந்து அவர்களை எடுத்து உலகத்திலே நம்பிக்கை வைத்து, மருந்துகளிலே நம்பிக்கை வைத்து, எல்லாவற்றையும் நம்புகிற ஜனங்களாய் இருக்கிறார்களே ஒழிய, எல்லா நன்மையான ஈவுகளையும் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கிறார். இந்த உலகத்தின் பிள்ளைகள், ஏமாற்றப்பட்டவர்கள், சாத்தானுடைய நய வஞ்சனையின் போதனையினால் அழிந்து கொண்டிருக்கிறவர்கள். நல்ல விதை ராஜ்யத்தினுடைய புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆனால் இந்த அறுவடைக்கு, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையில் அறுவடை கொடுக்கிற தேவனுடைய அந்த அறுவடையை ஆசாரியன் வேண்டி தேவனுக்கு பலியாக செலுத்த, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த நல்ல விதையை விதைக்கிறவர். அதை யாரு கூடாக செய்கிறார்? எங்களுக்கு கூடாக செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற போதகர்கள், வேதாகமத்தை படிப்பிக்கிறவர்கள், சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அந்த நல்ல விதையை விதைக்கிறார். எங்களுடைய செல்லில், எல்லா கூட்டங்களிலும் விதைகள் விதைக்கப்படுகிறது. ஆனால் இந்த விதைகளை வளரச் செய்கிற ஆவியானவர். நான் விதைத்தேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் விளையச் செய்தவரோ கர்த்தர். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே வந்திறங்கிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய பொழுது பேதுரு எழுந்து நின்று பேசிய அந்த வல்லமை முதல்லே இருந்த மக்களுடைய உள்ளங்களை உடைத்தது. ஜனங்கள் திகைத்தார்கள். மீனவனோ இருந்த பேதுருவினுடைய சத்தம். அவன் சொன்னான், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வரி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாய் இருக்கிறது. அந்நிய பாஷையிலே பேசியவர்களை அவர்கள் வரித்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆமென். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே மேசியா என்று சொன்ன பொழுது பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும்
தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்றார். அடுத்த நாள் 5000 பேர். ஒரு மீனவனாயிருந்த இயேசு பேதுரு, அவன் மீது வந்திறங்கிய அபிஷேகம். அவன் நடந்து போகும் பொழுது அவன் நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். அவன் செய்த அற்புதங்களுக்கு அளவில்லை. பயந்து 120 பேராக ஒரு அறையிலே கதறியவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். துணிந்தார்கள். ஆசாரியர்களை எதிர்த்து பேசினார். படித்த மேதைகள் அவர்களுக்கு முன்பாக செய்வதறியாது திகைத்தார். அவர்கள் வீடுகள் தோறும் திருச்சபைகளை அமைத்தார். திருச்சபை பெருக ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. திருச்சபையை நிறுத்த முடியவில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. திருச்சபை 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 மணவாட்டி திருச்சபை. அந்த திருச்சபை பெந்தெகோஸ்தே நாளிலே என் போஜனம் ஆத்துமாக்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த அறுவடையின் பண்டிகை 50வது நாள் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்பட்ட அந்த கதிர்கட்டுகள், அசைவாடுதல் பலிகள் தேவனுக்கு பிரியமானவை. அங்கே வந்து இறங்கி ஆவியானவரை தவிர இந்த விளைச்சலை கொடுக்கக்கூடிய பெருமழை வேறென்றும் இல்லையே. சகரியாவிலே நாங்கள் வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்திலே சகரியாவிலே தேவன் இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்டார், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவருக்கு மழையை கட்டளையிடுவார். சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் 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 அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை, பெருமழையை, ஆவியானவனுடைய பின்மாரியை இந்த காலத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, பின்மாரியை அனுப்பும். நீர் வரப்போகிறீரே தேவனே, பின்மாரியை அனுப்பும். நீங்கள் அறுவடை செய்து பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுக்கு முன்பாக அசைவாட்டும் பலியாய் செலுத்தப்பட்ட அந்த கதிர் கட்டுக்களை தேவனுக்கென்று கொண்டு வருவீர். உங்கள் கரங்களினால் தேவன்
உங்கள் கரங்களில் இருந்து தேவன் அதை பெற்றுக்கொள்வார். பெந்தெகோஸ்தே நாளிலே அது அவருக்கு போஜன பலியாயிருக்கும். கர்த்தர் மகிழ்ந்து சுவைத்து சந்தோஷப்பட்டு ஒருவன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் விளைச்சல் பெருகும். பின்மாரியை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாரியை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் விளைச்சல் கர்த்தருக்கு முன்பாய் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்கள் தலைகளை அண்ணாந்து பாருங்கள். விளைச்சலை பாருங்கள். அறுவடையோ மிகுதி, வேலைக்காரர்களோ கொஞ்சம். அறுவடையின் எஜமானன் வேலைக்காரர்களை இந்த கோவிட்-19 பிறகு அனுப்ப வேண்டும். கண்களை மூடி பின்மாரியையும் முன்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவேன். உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் பிள்ளைகளை அழைத்து கரங்களை வைத்து ஜெபியுங்கள். என் மகன் என் மகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு வாலிபர்களாக சேர்ந்து, பெரிய ஆட்கள் உங்களோடு சேர்ந்து பிள்ளைகளாய் இன்றைக்கு நடக்க இருக்கிற அந்த ரைஸ் ஆப் கனடா நீலிங் ஆர்மி என்று வாலிபர்களை எழுப்ப வேண்டும் என்று இந்த தேசத்தில் தேவன் நிச்சயித்திருக்கிற அந்த 6 மணி மீட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஜூமில் தான் நீங்க எல்லாரும் உங்களோட பிள்ளைகளோடு இருந்து இன்றைக்கு வாலிபர்கள் ஜெபிக்க போறார். பெரியவர்கள் ஏராளமாய் வரப்போகிறார். தமிழ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருந்து எல்லா போதகர்களும் உற்சாகமாய் கலந்து கொண்டு கனேடியன், எத்தியோப்பியன், நைஜீரியன் மக்களாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். In the day of Pentecost சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால், in the day of Pentecost இந்த தேசத்தை அசைக்கிற வாலிபர்கள் எழும்புவார்கள் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவன் ஆயத்தமாயிருக்கிறார்.